பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமையான காலை வேளையில், ஆராதனை வேளையில் உங்களோடு கூட ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்த அருமையான நாளுக்காக கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, எங்களோடு கூட இருப்பவரே நன்றி. எங்கள் குறைகள் எல்லாம் தீர்ப்பவரே உமக்கு நன்றி தகப்பனே. அந்தந்த வீட்டில் இருந்து கொண்டு தேவனை ஆராய்ச்சி கொண்டு வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய இடங்களில் தேவ மகிமை இந்த காலவேளையில் காணப்படும்படியாக நான் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த பரிசுத்த ஓய்வு நாளை எங்களுக்கு நீ தந்தபடினாலும் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, தொடர்ந்து இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. பாடல் வேலைகள், ஆராதனை வேலைகள், செய்தி வேலைகள், அப்பா நீர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. வருத்தத்தோடு, பிரச்சனையோடு, பாடுகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைய தினத்தில் ஒரு மாபெரும் விடுதலை காணப்படுவதாக, எங்கள் தேசத்தில் ஒரு சீக்கிரத்தில் ஒரு விடுதலை காணப்படுவதாக. அந்த உலகம் எங்கிலும் தகப்பனே இருக்கிற எல்லா தகப்பன சூழ்நிலையை மாற்றி சீக்கிரத்தில் ஒரு விடுதலை நீ கட்டளிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். தேவாவியானவர் தாமே இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட வரும்படியாக, எங்களோடு கூட வந்து தகப்பனே ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை நாங்கள் காண கிருபை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை கரத்தில் வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. நம்ம தெரிஞ்ச பாடல், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். இந்த பாடலை உற்சாகமாய் சேர்ந்து பாடுமா? இருக்கிற இடத்துல நல்லா உற்சாகமாய் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்துவீராக. எங்க தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தாம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தாம். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். எனவே பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். சேர்ந்து பாடுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே நம்மை பாதுகாத்து நடத்தினாரே. எனவே பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். இயேசுவை பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நம்மேசு திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். நிச்சயமாகவே மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். காடைகள் வரவழைத்தாம், மன்னாவால் உணவளித்தாம். காடைகள் வரவழைத்தாம், மன்னாவால் உணவளித்தாம். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார்.
செய்தார், கற்பாறையை பிளந்து தண்ணீர்களோடு செய்தார். எனவே பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். இயேசுவை பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவாம், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். கம்பீர சத்தத்தோடு ஆரவார முழக்கத்தோடு, கம்பீர சத்தத்தோடு ஆரவார முழக்கத்தோடு தெரிந்து கொண்ட நம் மக்களை தினமும் நடத்தி சென்றார். தெரிந்து கொண்ட நம் மக்களை தினமும் நடத்தி செல்வார். எனவே பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். இயேசுவை பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவாம், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நம்ம இயேசு திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. இந்த அருமையானது நாளில் நம் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டா. நம்ம இயேசு அருமையாக இந்த கடினமான காலத்தில் நம்மோடு கூட இருந்து கைவிடாமல் நடத்தினாரே, அதுக்காக நன்றி சொல்லி இனிமேலும் என்னை கைவிட மாட்டீர் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்து இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். ஓ நன்றி தோப்பனே, இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டாம். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். என்னை தாங்குவார், தப்பு வைப்பாம், ஏந்துவார் என் தெய்வம். என்னை தாங்குவார், தப்பு வைப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். என்னை தாங்குவார், தப்பு வைப்பார், ஏந்துவார் என் தெய்வம். என்னை தாங்குவார், தப்பு வைப்பார், ஏந்துவார் என் தெய்வம். ஆயனேசு ஆடுனான், ஆதலாலே பயமில்லை. ஆயனேசு ஆடுனான், ஆதலாலே பயமில்லை. சாத்தான் பறிக்க முடியாது, சாத்தான் பறிக்க முடியாது. சபிக்கிறேன் இயேசு நாமத்தில், சபிக்கிறேன் இயேசு நாமத்தில். தாங்குவார், தப்பு வைப்பார், ஏந்துவார் என் தெய்வம். என்னை தாங்குவார், தப்பு வைப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினாம், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினாம், ஆயுள் முழுதும் தாங்குவார். உன்னை தாங்குவார், தப்பு வைப்பார், ஏந்துவார் என் தெய்வம். உன்னை தாங்குவார், தப்பு வைப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். வியாதி வறுமை வேதனை, வியாதி வறுமை வேதனை எதுதான் பிரிக்க முடியுமோ, எதுதான் பிரிக்க முடியுமோ. என்னை தாங்குவார், தப்பு வைப்பார், ஏந்துவார் என் தெய்வம். என்னை தாங்குவார், தப்பு வைப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன்,
இனியும் கைவிட மாட்டாம். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். என்னை தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வான், கலக்கம் எனக்கு இனி இல்ல. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வான், கலக்கம் எனக்கு இனி இல்ல. துதித்து துதித்து நாள்தோறும் துரத்திடுவேன் சத்துருவை, துரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவான், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். என்னை தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஓ என்னை தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். என்னை தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனியில்லை என்று நாம் பாடினபடி நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் சீக்கிரத்தில் ஒரு யுத்தத்தை செய்ய போகிறார். சத்திரனுடைய பிடியிலிருந்து தம்முடைய ஜனத்தை காப்பாற்றி முக்கியமாக இந்த மோசமான சூழ்நிலை வழியாய் கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். எல்லாம் துக்க நாட்கள் சீக்கிரத்தில் முடிய போகிறது. எல்லாம் அந்த உலகத்தில் நடக்கிறதான எல்லாம் பிரச்சனைகள் சீக்கிரத்தில் முடிய போகிறது. நீங்கள் நான் ஆண்டவரை விசுவாசித்து முழு மனதோடு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விஷயம் மனம் இறங்கும் என்று கேட்போமா? நிச்சயமாகவே அவர் நமக்கு மனம் பெருங்க வல்லவராக இருக்கிறார். இனிமே ஜனங்கள் தங்கள் பாவத்தை உணர்ந்து தாங்கள் செய்த செயல்களை உணர்ந்து கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது ஆண்டவர் அந்த தேசத்துக்கு சேமத்தை அருளினது போல நிச்சயமாகவே நம்முடைய தேசத்துக்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் விடுதலை கட்டளையிட போகிறார். நிச்சயமாகவே நம்முடைய தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். ஏன்னா கர்த்தர் நமக்காக ஒரு யுத்தத்தை செய்ய போகிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஆண்டவர் நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் எங்களை கைவிடாமல் எங்களை நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வனாந்திரமான சூழ்நிலையில் எங்களோட கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து எங்களை போஷித்து நடத்தினீரே, அதற்காக நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பின ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நம்பின ஜனங்கள் ஒரு நாள் அசைக்கப்பட போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேஜர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள் என்ற பாடலை உணர்ந்து இந்த காலவெளியில் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். எருசலேம் நகரம் மலைகளா எப்போது சூழ்ந்து இருப்பது போ, எருசலேம் மலைகளா எப்போது சூழ்ந்து இருப்பது போல் இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள்,
அசையாமல் இருப்பார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனி தரும் மரமாய் வளர்வார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனி தரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். அல்லேலூயா. யாமை நம்பின ஜனங்களை யானீர் பத்திரமாய் பாதுகாத்து அவர்களை பராமரித்து அவர்களை போஷிப்பீராக. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர வழியாக 40 வருடங்களுக்கு மேலாக உம்முடைய பிள்ளைகளை நடத்தினீரோ, அதே போல அப்பா இந்த கடினமான சூழ்நிலை வழியாய் எங்களை நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேகருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்தாலும், அநேகருக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவீராக. சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்முடைய தேவாலயத்தில் ஒன்று கூடியுமே ஆராதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக ஒரு விஷயங்கள் இரக்கம் பாராட்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் இல்லை உமக்கு நாமத்துக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. யாக்கோபு சொன்னது போல, ஓ நீரே பயப்படத்தக்கவர், ஓ நீரே ஆராதிக்கப்படத்தக்கவர். நீர் மட்டுமே ஆராதனைக்கு பாத்திரர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. பேசுகிற மகனை சிலுவையில் நிலையில் மறைத்து பாதுகாப்பீராக. எங்களோடு நீ நேரடியாக பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதுவரை எங்களோடு கூட இருந்து உம்முடைய கிருபையினால் எங்களை ஆசீர்வதித்தபடினாலும் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise God, hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மாலை வேளையில் இந்த காலை வேளையில் தேவனை ஆராதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபை. இந்த லாக்டவுன் நாட்களில் கூட, கொரோனா நாட்களில் கூட நாம் ஒருமனப்பட்டவர்களாய் அங்கங்கே வீடுகளில் இருந்தாலும் நம்முடைய ஆத்மா ஒருமனப்பட்டு ஆண்டவரை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்ம கிருபை செய்திருக்கிறார். ஆகவே நாம் ஒருமனப்பட்ட ஆண்டவரை துதிப்போம். இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். விசேஷமாக இந்த லாக்டவுன் உலகம் எங்கும் இந்த உலகத்தை முடக்கி போட்டிருக்கிற இந்த கொரோனா வியாதி, இது நிமித்தம் உலகமே இல்லை அடைபட்டு கிடக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். விசேஷமாய் கிறிஸ்தவர்களும் ஆண்டுடைய பிள்ளைகளும் நாம் அடைபட்டிருக்கிறோம். இந்த நாட்களை நாம் வீணான எல்லா காரியங்களுக்கு பயன்படுத்தாமல் விசேஷமாய் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் சுவிசேஷம் அறிவிப்பதிலும் மற்றவர்களுக்கு அன்பு காட்டுவதிலும் நாம் செலவிடும்போது அது ஆண்டுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கும். பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டுட்டு, பப்ஜி விளையாண்டுட்டு, கேரம் போர்டு, கீபோர்டு, செஸ் போர்டு, இப்படி பலவிதமான களியாட்டுகளில் நேரம் செலவிடாமல் தயவு செய்து அதிகமாக நாம் ஜெபிப்போம். விசேஷமாய் பெற்றோர் தங்கள் சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை ஜெபிக்கும்படி, வேதத்தை வாசிக்கும்படி, உபவாசிக்கும்படி, ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படி உற்சாகப்படுத்துங்கள். அது ரொம்ப நல்லது. எல்லாருமாய் சேர்ந்து, குடும்பமாய் சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணுங்க. மணிக்கணக்கில் நம்ம ஜெபம் பண்ணலாம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த லாக்டவுன் மே 17 முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சில செய்திகளை கேள்விப்படுகிறோம், அது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு வரைக்கும் நீடிக்கும் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் சொல்கிறாங்க இந்த வருஷமே போயிருன்னு சொல்கிறாங்க.
அதனால் நம்ம ஆண்டுடைய கிருபைக்காய் கதறுவோம். நினிவே பட்டணத்துக்கு மனம் இறங்கின தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு மனம் இறங்கி சீக்கிரமாய் இந்த லாக்டவுனை மாற்றி, இந்த கட்டப்பட்ட நிலைமையை மாற்றி ஒரு விடுதலை தரும்படியாக நம்ம அதிகமாக ஜெபிக்கலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் தேவ சமூகத்தில் நாம் நின்று, அதாவது பரலோகத்தில் அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் பாத்திரவான்களாய் காணப்படுவதற்கு, இந்த உபத்திரவங்களுக்கெல்லாம் தப்பி நாம் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாவதற்கு நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று லூக்கா 21:36 வாசிக்கிறோம். நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருப்போம். ஒருவருடைய தேவைகளுக்காக ஒருவர் ஜெபிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபித்து இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்முடைய இருதயத்தை திறந்து தருவோம். நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய், நம்முடைய கிருபையின் வார்த்தைகளை தரும்படியாக, அவருடைய அதிசயமான காரியங்களை, வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு விளங்க காட்டும்படியாய் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையின் வேலை மத்தியில், எங்கள் மத்தியில் ஆண்டவர் எல்லா வீடுகளிலும், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற எல்லா பிள்ளைகள் மத்தியிலும் ஆவியானவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அடிமை மறைத்தினர் வெளிப்படுவீராக. ஜீவ பலியாக, காணிக்கையாக எங்களை ஆண்டவரே பலிபீடத்தில் இப்படி பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். எங்கள் ஆவியாத்ம சரீரத்தில் பரிசுத்தத்தை தாரும். எங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். வேத வசனத்தை கேட்கும்போதே அற்புதங்கள், அதிசயங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நடப்பதாக. ஆண்டவரே, குறைகள் நீக்கப்படுவதாக. கண்ணீர், வேதனை, வனாந்தரம் மாற்றப்படுவதாக. எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன், நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை, பெரிய காரியங்களை செய்ய போகிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று ஆண்டவரே நீர் சொன்னபடியே பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாய் மனமிறங்கி கர்த்தாவே ஒரு பெரிய விடுதலையை தந்து, ஒரு பெரிய ரட்சிப்பை, எழுப்புதலை மீட்டு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு உயிர் மீட்சியை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளும் சபைக்குள்ளும் ஆண்டவரே வீடுகளுக்குள்ளும் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை தாரும். ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், கிராமங்கள், பட்டணங்களை எழுப்புதலுக்குள்ளாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். சேஷமாக இந்த நாளின் ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, எங்களோடு பேசுவீராக, அடிமை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. மகிமை, துதி, மேன்மை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் ஒரு விசேஷித்த காரியத்தை நாம் ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவ சித்தம் என்றால் என்ன? தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? தேவ சித்தம் செய்வது நமக்கு பிரயோஜனம் என்ன? தேவ சித்தம் செய்வதனால நமக்கு பலன் என்ன? சுருக்கமாய் நம்ம எல்லாம் தெரிந்த காரியத்தை நாம் மீண்டுமாய் புதுப்பித்து கொள்ளப் போகிறோம், புரிந்து கொள்ளப் போகிறோம். வேத புஸ்தகத்தில் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 27வது வசனம் முடிய. மத்தேயு 7:21 27 வரைக்கும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பிரியமானவர்களே, தேவ சித்தம் செய்வது என்பது
மனிதர்கள் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று பட்டினத்தார் என்கிற ஒரு தமிழ் பாடலாசிரியர் பாடியிருக்கிறார். எல்லா சிருஷ்டிப்புகளும் படைப்புகளும் மனிதனுக்காக தேவன் படைத்தாராம். ஆனால் மனிதனை படைத்தது அவரை வணங்குவதற்கு, அவரை துதிப்பதற்கு மட்டுமே. இதை ஏசாயா அழகாய் சொல்கிறார். 43 அதிகாரம் 21வது வசனத்தில், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் அழகாய் சொல்லியிருக்கிறார். அதாவது பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும், சகல நாடுகளில் உள்ள மக்களையும், பூமியின் பரப்பில் உள்ள சகல கோடிக்கணக்கான மக்களையும் ஆண்டவர் தன்னை வணங்குவதற்காக, துதிப்பதற்காகவே படைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பூமியில் உள்ள எல்லா பொருட்களையும் மனிதன் அனுபவிப்பதற்காக படைத்திருக்கிறார். படைத்த பொருளை மனிதன் வணங்குவதற்காக அல்ல. படைக்கப்பட்ட பொருளை, சூரியனை, சந்திரனை, எல்லா பறவைகளை, மிருகங்களை, இன்னும் பூமியில் உள்ள எந்த ஒரு வஸ்துவையாவது மனிதன் வணங்கக்கூடாது, அதை அனுபவிக்க வேண்டும், அதை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அவனை படைத்தார், அவைகளை படைத்தார். ஆனால் மனிதனை படைத்தது தன்னை மாத்திரம் அவன் துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அவன் தேவனையே மகிமைப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு போகும்போது அங்கேயும் நம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. ஆகவே தேவனை துதிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவதற்கென்றே தேவன் மனிதர்களை படைத்திருக்கிறார். ஆகவே இந்த தேவ சித்தத்தை செய்யாமல், தேவ சித்தம் என்றால் என்ன? தேவனுடைய விருப்பம், வில் ஆஃப் காட், தேவனுடைய விருப்பம். இந்த தேவனுடைய விருப்பத்தை நாம் செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம். காரணம், கர்த்தர் தம்மை போலவே நம்மை உருவாக்கி இருக்கிறார். தேவன் தம்முடைய சாயலிலே நம்மை உருவாக்கி இருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். உள்ளான ஆவியிலும் சரி, ஆத்மாவிலும் சரி, வெளியான சரீர பிரகாரத்திலும் சரி, ஞானம், அறிவு, புத்தி, பரிசுத்தம், மேன்மை, நீதி எல்லாவற்றிலும் ஆண்டவர் தம்மை போலவே நம்மை உருவாக்கி இருக்கிறார். நன்மை தீமை அறிந்து அவருக்கு பிரியமாய் வாழுவதற்கென்றே நம்மை படைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே ஒரே ஒரு தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், மனிதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், இன்றும் என்றும் என்றென்றும் நித்திய நித்திய காலமாய் அவரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே தாங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 21 வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த பூமியில மனுஷனாய் வந்து அவதரித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வந்த போது ஆண்டவர் தெளிவாய் இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார். இரவும் பகலும் கர்த்தாவே கர்த்தாவே, எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், எனக்கு சுகம் வேண்டும், பலன் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், கர்த்தாவே 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 என்று இரவும் பகலும் கூப்பிடுவதல்ல. கர்த்தருடைய வார்த்தையின்படி, சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். மற்ற எவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் யாவரும் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற, தங்களுடைய சித்தத்தை, தங்களுடைய விருப்பங்களை மட்டுமே நிறைவேற்ற துணிந்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பெற்றோருடைய விருப்பத்துக்கு அடங்குவதில்லை, தேவனுடைய விருப்பத்திற்கு அடங்குவதில்லை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை. தன் மனம் போன போக்கில வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை அழித்து கொள்ள மனிதன் பிரியப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்ன பார்க்கிறானோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்ன பெற்றுக்கொள்கிறானோ அதை அனுபவிக்க வேண்டும். அதற்கு பிறகு பின்னால் உள்ள தீமைகளை, அதற்கு பின்னால் உள்ள தேவ சித்தத்தை அவன் கவனிப்பதே இல்லை. பிரியமானவர்களே, தன் மனம் போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் ஒரு சிலர் தான். அது ஆண்டவருக்கு தான் தெரியும் யாரெல்லாம் அவருடைய சித்தத்தை செய்கிறாங்க. ஒரு காரியத்தை ஜாக்கிரதையாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, ஆண்டுடைய வருகை நாளில் அநேகர் கைவிடப்படும் போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்களாம், கர்த்தாவே கர்த்தாவே. நாங்கள் பூமியில் வாழ்ந்த நாளெல்லாம் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டோம், இன்றைக்கும் கூப்பிடுகிறோம். ஆண்டவர் சொல்வாராம், உங்களை அறியேனே, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். அக்கிரம செய்கைக்காரர், கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுறவங்கலாம் அக்கிரம செய்கைக்காரர்னு ஆண்டவர் சொல்றார். காரணம் என்ன தெரியுமா? அவங்களே சொல்றாங்க, என்னவா, ஆண்டவரே
உம்முடைய நாமத்தினால் 22வது வசனம், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. தீர்க்க தரிசனம் என்றால் வரப்போகிற காரியங்களை முன்கூட்டியே தரிசித்து நடக்க போகிற காரியங்களை சொல்லுவதுதான் தீர்க்க தரிசனம். ஆனால் இன்றைக்கு அநேகர் சொப்பனம் கண்டு கர்த்தர் என்னோடு பேசினார், தேவதூதன் பறந்தான், தேவதூதன் உட்கார்ந்தான், தேவதூதன் என்னை ஒரு பிளானட் கொண்டு போனான், அங்கே ஏலியனை காட்டினான், பாதாளத்துக்கு கொண்டு போனான், நரகத்துக்கு கொண்டு போனான், இப்படி எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும், கவலை வேண்டாம். வேத புஸ்தகத்தை தவிர தீர்க்க தரிசனம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. அதை மட்டுமே நாம் அறிந்து கொள்வோம். இப்படி அநேகர் கனவு கண்டு, அநேகர் சொப்பனம் கண்டு, அநேகர் தரிசனம் கண்டு உலகத்தில் பெரிய பெரிய எல்லா கூட்டங்களை நடத்தி அநேக ஆத்துமாக்களை திரளாய் கூட்டி சேர்த்து தங்களை பெருமைப்படுத்தி தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டு இருக்கிறதையும் சொல்லிக்கொண்டு மறைந்ததையும் இனியும் சொல்வார்கள் என்பதையும் நாம் மறந்துவிட வேண்டாம். ஆனால் அன்றைக்கு, அதாவது ஆண்டுடைய வருகை நாளிலே ஆண்டவர் சொல்லுவார், உங்களை அறியேனே அக்கிரம செய்கைக்காரனே. அவங்க சொல்றாங்க, நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே. நீ தீர்க்க தரிசனம் சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னுடைய சித்தத்தை, என்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றவில்லை. நீ உலகம் எங்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கலாம். அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் அநேக விசுவாசிகள் எழும்பி தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஆனால் தேவனுடைய சித்தத்தை, என்னை குறித்தும் உங்களை குறித்தும் தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை செய்தால் மட்டுமே பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இன்னும் அநேக ஆண்டவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. இன்னைக்கு நிறைய பேர் பிசாசு துரத்த ஓடிட்டே இருக்கிறாங்க, அல்லது பிசாசு கூப்பிடுறதுக்கு அவனை துரத்திட்டு ஓடிட்டு இருக்கிறான். ஏன்னா அவர் இருந்தால் தானே பாவங்களை அனுபவிக்க முடியும், உலகத்தை அனுபவிக்க முடியும். இல்லை பிரியமானவர்களே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம். பாலாசிரியர் லாரி என்று ஒருத்தர் இருந்தார் திருநெல்வேலி மாவட்டத்தில். அவர் வீட்டில் கிளம்பினார்னா சென்னையில் இருக்கிற பிசாசு சொல்லுமா, ஐயோ என் தேவ மனுஷன் வீட்டிலேருந்து புறப்பட்டுனா என்னால் இருக்க முடியாது, நான் ஓடி போகிறேன்னு சொல்லிட்டு ஓடி போமோ. அப்படிப்பட்ட ஒரு பக்திமான், அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்கிற பிசாசுகளை துரத்துகிற ஒரு மனிதன், இப்படி அநேக இடங்களில் பெயர் பெற்று விளங்கின மனிதன் கடைசி நாளில் கத்த குறிப்பிட்ட நாளில் வரப்போகிறார் என்று சொல்லி அநேகரை கூட்டி சேர்த்தாராம். கூட்டி சேர்த்து ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தி பல ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்கும் போது, ஆண்டவர் இப்பொழுது வரப்போகிறார், இன்னும் 5 நிமிடம், 4 நிமிடம், 3 நிமிடம், 2 நிமிடம், 1 நிமிடம், கரங்களை உயர்த்தி சொல்லிட்டு கர்த்தர் வருகிறார் 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 வருகிறார், இதோ வந்து விட்டார், நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டாராம். ஆந்திராவில் ஒரு இந்து மடம் நடத்தி செத்து போனார் என்று வேதத்தில் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். இப்படி தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள், பிசாசுகளை துரத்தினவர்கள் எல்லாம் அநேகர் மடிந்து போய் கொண்டிருக்கிறாங்க, அநேகர் பரலோகத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனம் சொல்வதோ பிசாசுகளை துரத்துவதோ பெரிய காரியம் அல்ல. ஒரு முறை சீசர்கள் வந்து ஆண்டவரத்தில் சொன்னாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே. ஆண்டவர் சொன்னார், பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். யாரெல்லாம் மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்த அவைகளை விட்டு கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று வேதத்தை வாசித்து ஜெபித்து கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் காணப்படும், எழுதி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் எழுதப்படாவிட்டால் அவன் நரகத்திற்கு போக வேண்டியிருக்கும். பிரியமானவர்கள், ஆகவே தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பத்தை செய்ய வேண்டியது அவசியம். நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், வெளிநாடு போகணும், நான் பணம் சம்பாதிக்கணும், நான் மாளிகை கட்டணும், நான் பெரிய பேர் வாங்கணும், உலகத்தை ஆளுகை செய்யணும், அப்படி ஒரு விருப்பத்தோடு ஓடிக்கொண்டிருந்தால் இன்றைக்கு உட்கார்ந்து தேவனிடத்தில் கேட்பான், ஆண்டவரே என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வைராக்கியத்தோடு சபையை கொன்று குவித்துக் கொண்டிருந்தான். கிறிஸ்து இயேசுவை வணங்குகிறவர்களை சபைகள் தோறும், வீடுகள் தோறும், இல்லை பட்டணங்கள் தோறும் புகுந்து அவர்களை இழுத்து கொலை செய்தான், காவலில் போட்டான்.
அது மட்டுமல்ல, எருசலேம் யூதேயாவை கடந்து அவன் சீரியா தேசத்திற்கு போக ஆரம்பித்தான். தமஸ்கு போகும்போது அங்கே தேவனால சந்திக்கப்பட்டார். தமஸ்கு அருகாமையில் அவர் சந்திக்கப்பட்ட போது ஒரு பேரொளி அவனுடைய கண்களை குருடாக்கின போது கீழே விழுந்தான். ஆண்டவர் பேசினார், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? பவுல் கேட்கிறார், நீங்க யாரு ஆண்டவரே? ஆண்டவரே நீர் யார்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னார். அடுத்த வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் அடுத்த வார்த்தை பவுல் கேட்டார், ஆண்டவரே அடிமை அடியேன் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? சபையை கொன்றவன், சபையை அழித்தவன், சபையை அழிக்க நினைத்தவன், அதை அப்படியே நிறைவேற்றினவன் இப்பொழுது கேட்டான், ஆண்டவரே அடிமை என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஆண்டவர் சொன்னார், நீ பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். அதற்கு பிறகு அவர் தன் வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு அழகாக ஊழியம் செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இல்லை எத்தனை பாடுகள் பட்டு, நிந்தை, பரியாசம், வேதனை, நிர்வாணம், குளிர், பசி, நிர்வாணம், நாசம், மோசம், இல்லை கப்பற்சேதம், இல்லை தண்ணீரில் கடலில் ராப்பகல், இப்படி எத்தனையோ முறை கல்லெறி உண்டு, இல்லை வாரினால் அடிக்கப்பட்டு, சவுக்கினால் அடிக்கப்பட்டு பல பாடுகள் பட்ட போதும் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். அவர் நிறைவேற்றி முடித்த அந்த கடைசி நாளில் சொன்னார், நான் என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன். பிரியமானவர்களே, இந்த விசுவாச வாழ்க்கை என்பது, தேவ சித்தம் செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. அது ஒரு நல்ல போராட்டம். மற்றவர்களைப் போல நாம் வாழ முடியாது, மற்றவர்களைப் போல உலகத்தை அனுபவிக்க முடியாது, மற்றவர்களைப் போல உலகத்திலும் இல்லை ஆவிக்குரிய காரியத்திலும் ரெண்டிலும் நாம் இல்லை நடக்க முடியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மனம் போல வாழ முடியாது, தேவனுடைய விருப்பம் போல தான் வாழ வேண்டும், வாழ முடியும். தேவ சித்தம் செய்யணும். இன்னும் சிலர் சொல்வாங்களோ, ஆண்டவரே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, நாங்கள் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. அற்புதம் செய்கிறது, பிசாசை துரத்துறது, தீர்க்க தரிசனம் சொல்வதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை. கையை நீட்டின அற்புதம். சில பேர் ஃபூன் ஊதுவாங்க, 1000 பேர் விழுந்துருவாங்க. சில பேர் அப்படியே கையை நீட்டுவாங்க, கேன்சர் சுகமாகும், கொடிய வியாதிகள் சுகமாகும், அநேக அற்புதங்கள். எதை செய்தாலும் சரி, தேவ சித்தம் செய்யாவிட்டால் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அதாவது தேவ சித்தம் இல்லாமல் ஊழியம் செய்தாலும் சரி, வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, அதை ஆண்டவர் கணக்கிலேயே வைக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க, ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அப்படின்னா ஆண்டவர் உன்னுடைய செயல்களை கணக்கிலேயே வைக்கல. ஆண்டவரே நான் காணிக்கை தந்தேன், தசமபாகம் கொடுத்தேன், ஊழியம் செய்தேன், ஊரா சுத்தினேன். தேவ சித்தம் செய்தாயா? தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினாயா? பின்னாடி ஆண்டு சொல்றார், உன்னை ஒரு காலம் அறியே. நீ எப்போ ரசிக்கப்பட்ட, நீ எப்போ ஊழியம் செஞ்ச, நீ எப்போ பேய் துரத்தின, நீ எப்போ அற்புதம் செஞ்ச, நீ எப்போ இல்லை அடையாளங்கள் செஞ்ச, நீ எப்போ காணிக்கை தந்த, நீ எப்போ இல்லை ஆத்மாதாயம் பண்ண, ஒரு காலம் நான் உங்களை அறியேனே. இவ்வளோ காலம் பாடுபட்டு வேதனைப்பட்டு பிரயாசப்பட்டு வாழ்ந்து கர்த்தருக்காக நாம் வாழ்ந்து கடைசியில் இந்த நிலைமை நமக்கு வேண்டாம். ஆகவே இன்றைக்கு தேவ சித்தம் செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, தேவ சித்தத்தை புரிந்து கொள்வது எப்படி? நம்ம சித்தம் தெரியுது, மனசில் வந்தால் ஓடி போய் செஞ்சிடும், நம்ம விருப்பம் நமக்கு தெரியும். இரவு பகலாக நம்ம எது மேலேயாவது ஆசை வச்சுருப்போம். கொஞ்சம் நஞ்ச ஆசை கிடையாது. உலகமே கிடைச்சாலும் நமக்கு அது போதாது. இது மாதிரி உலகம் 17 உலகம் கிடைச்சாலும் போதாது. எத்தனை ஆசீர்வாதம் வந்தாலும் அது போதாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும். ஏன்னா உலகத்தில் இந்த மெட்டீரியல் வாழ்க்கையில் வாழ்வதெல்லாம் ஒரு மாயை. சாலமோன் ஞானி சொல்கிறார் பிரசங்கின் புஸ்தகத்தில், மாயை மாயை மாயை, எல்லா மாயை சொல்கிறோம். அவர் பெரிய ஒரு ராஜாவாய், ஞானியாய், அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்தவராய், உலகத்தையே அனுபவித்தராய் இருந்தார். காரணம்
கர்த்தர் அவனுக்கு அத்தனை கொடுத்திருந்தாரு. ஆனால் அதில் ஒன்றுலையும் அவனுக்கு திருப்தி கிடையாது. அவைகள் எதன் மேலும் அவனுக்கு திருப்தி வரல, எதன் மூலமும் திருப்தி வரல. அதனால தான் கடைசியில் சொன்னார், மாயை மாயை மாயை, எல்லாம் மனசுக்கு சஞ்சலமாக இருக்குன்னு சொன்னார் பிரியமானவர்களே. அப்போ நம்ம தேவ சித்தத்தை புரிந்து கொள்வது எப்படி? ரொம்ப சிம்பிள். ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆண்டவர் அழகா சொல்றார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதாவது கிறிஸ்தவங்களா ஆகிட்டா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும், கிறிஸ்து நம்மேல் இருக்கணும், கிறிஸ்து நம்மில் வெளிப்படணும். கிறிஸ்துவை மறைத்து வைத்து கொண்டு தேவைப்பட்ட இடங்களில் அவரை காட்டிவிட்டு, இல்லை பிரியமான ஆண்டவர் பிரியமான மக்கள் கூடி வருகிற அந்த இடத்துல மட்டும் அவரை காட்டிட்டு வெளியில் போகும்போது ஒரு உலகத்தான போல, அதாவது குடிக்கிறவனோட குடிகாரனை போல, வேசித்தனம் பண்ணுறவனோடு வேசித்தனம் பண்ணுறதை போல, திருடனை பார்க்கும்போது திருடனை போல, பொய்யனை பார்க்கும்போது பொய்யனை போல ஒரு மாயமாலக்காரனாய் வாழக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். பிரபஞ்சனா இந்த உலகம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம். வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி, சபையில் இருக்கும்போது ஒரு மாதிரி, வெளியில் போகும்போது உலகத்தானாய் எல்லா விதமான அசிங்கமான காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை, உலகம் விரும்புகிற காரியங்களை, சாத்தான் விரும்புகிற காரியங்களை செய்துவிட்டு திரும்பி வந்து கத்தாவே கத்தாவே அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லுவார் ஆண்டவர். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். எங்க போனாலும் நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் தேவனுடைய ஊழியக்காரி, நான் வேத வசனத்தை சுமக்கிறவன், நான் அவருக்கு சாட்சியாய் வாழ்கிறவன், அவருடைய சித்தத்தை செய்கிறவன். சொல்ல முடியுமா? சொல்லணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். திருடனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரக்காரனோடும் உனக்கு பங்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறபடி மனம் போல வாழ வேண்டியது கிறிஸ்தவ வாழ்க்கையும் வாழ வேண்டியது. இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படியானால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போக வேண்டி வரும். மாயமாலமான வாழ்க்கை ஆண்டவர் பிரியமல்ல. ஆகவேதான் வெளித்தோற்றமாய் ஒரு வாழ்க்கையும் உள்ளான ஒரு வாழ்க்கையும் வாழ்கிறவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் கண்டித்தார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொன்னார். வெளியில அழகா இருக்கும், வெளியில ஜோடிக்கப்பட்டிருக்கும், பளிங்கு கல்லால கல்லறையை கட்டியிருப்பாங்க, நல்ல வசனத்தை எழுதியிருப்பார்கள். கொஞ்சம் முன்னாடி சொன்ன அந்த வார்த்தையை, தீமோத்தேயு பவுல் எழுதும்போது சொன்ன வார்த்தையை, நல்ல போராட்டத்தை போராடினேன். இங்க சாராய கடை வச்சிருந்திருப்பார், குடித்து வெறித்து 7-8 மனைவிகளோட வாழ்ந்திருப்பார், அவர் பல குடும்பங்களை கெடுத்திருப்பார். ஆனால் அவனுடைய கல்லறையில் எழுதப்படுவது, பிரைஸ் தி லார்ட், தேவனுக்கு மகிமை, நல்ல போராட்டத்தை போராடினேன். பவுலுக்கும் இவருக்கும் ஏனையே வைக்க முடியாது, ஆனால் அவர் சொன்ன வார்த்தை அங்கே எழுதி வச்சிருப்பார். நல்ல போராட்டம். என்ன போராட்டம்? கர்த்தருக்காக என்ன போராட்டம் போராடின நீ? தின்னு தூங்கி அடுத்தவங்களை கெடுத்து ஏமாத்தி பொய் பேசி வெறி கொண்டு அநேகரை கெடுத்து பிசாசை பிரியப்படுத்தி வாழ்ந்தாய். அநேகரை விசுவாசத்தை நின்று வலிவி போகும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாய். சாட்சியற்ற வாழ்க்கை, கனியற்ற வாழ்க்கை, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. வெளியில நல்லா இருக்கும், வசனமெல்லாம் இருக்கும். இது முதல் ஜீவக்கிரீடம் வச்சிருப்பார் ஆண்டவர். புளுத்து போன, செத்து போன, நாரி போன ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், வேஷதாரிகள் அல்ல கிறிஸ்தவங்க, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள். நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கிறவர்கள். அவள்தான் உண்மையான கிறிஸ்தவங்க, தேவ சித்தம் செய்கிறவங்க. ஆகவே இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க விட, வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். தேவசித்தம் செய்வது, தேவசித்தம் என்ன, தேவசித்தம் என்றால் என்ன என்பதை நம்முடைய மனம் நமக்கு போதிக்கும். அப்படின்னா என்ன பண்ணணும்? தேவனுக்கு சித்தமானது என்ன, நன்மையும் பிரியமான காரியம் என்ன என்பதை நாம் பகுத்து அறிந்து பார்க்க வேண்டும். இந்த உடை உடுத்துகிறேனே,
இது தேவனுக்கு பிரியமா என்பதை நம்முடைய மனதில் உட்கார்ந்து ஜெபித்து, ஆண்டவரே இது உங்களுக்கு பிரியமா என்பதை பகுத்து அறிந்து பார்க்கணும். எல்லாரும் போடுறாங்க நானும் போடுறேன், எல்லாரும் அரைகுறையா உடுத்துறாங்க நானும் உடுத்துறேன், எல்லாம் லிப்ஸ்டிக் போடுறாங்க நானும் போடுறேன், எல்லாம் அலட்டுறாங்க நானும் அலட்டுறேன், எல்லாம் குடிக்கிறாங்க நானும் குடிக்கிறேன். ஆண்டவர் அதையெல்லாமா பார்க்குறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. பகுத்தறியணும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை நம்முடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகணும். அப்பதான் தேவ சித்தம். அதான் மனம் புதிதாகிறது அப்படின்னா என்னன்னா, பழசை துரத்திடணும். நமக்குள்ள இருக்கிற விருப்பம், நமக்குள்ள இருக்கிற வாஞ்சை, நமக்குள்ளே வைத்திருக்கிற எந்த காரியத்தை உள்ளே வச்சிருக்காம அதை அப்புறப்படுத்தி வைத்து விட்டு, ஆண்டவரை நீங்கள் பேசுங்க, ஆண்டவரே நான் புது சிருஷ்டி ஆயிட்டேன், நான் உண்மை ஏற்றுக்கொண்டேன், நான் உமக்கு பிரியமாய் வாழ்கிறேன், இனிமை நான் அல்ல எனக்குள் நீர் வாழ்கிறீர். பவுல் சொன்னதை போல கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவோடு சிலுவையில் மரித்தேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவோடு சிலுவையில் மரித்தேன் ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். கிறிஸ்துவோடு சிலுவையில் மரித்தேன் ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இல்லை, இப்படி ஒவ்வொரு விசுவாசியும் சொல்லணும், ஒவ்வொரு ஊழியக்காரர் சொல்லணும், ஒவ்வொரு சீசனும் சொல்லணும். கிறிஸ்துவோடு சிலுவையில் மரித்தேன் ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது நான் என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்படி ஆண்டவரோடு சிலுவையில் மரித்து அவரோடு கூட இல்லை நான் உயிர்த்தெழுந்து அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நான் வாழும்போது, நம்முடைய மனம் அப்படி புதிதாகும்போது ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை சொல்லுவார், அவருடைய விருப்பத்தை நமக்கு சொல்லுவார். நம்ம என்ன செய்யணும், என்ன பேசணும், என்ன பார்க்கணும், என்ன உடுத்தணும், எங்கே போகணும், என்ன பண்ணணும், என்ன இல்லை செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் திட்டமாய் பேசி வழி நடத்துவார். இன்றைக்கி அநேகர் தேவ சித்தத்தை கேட்குறதே கிடையாது. அநேகர் தேவ சித்தத்தை கேட்குறதே இல்லை. ஏன்னா கேட்டால் நம்ம நினச்சிருக்கிறத சொன்னால் பரவாயில்ல, ஆண்டவர் ஓகே கொடுத்தாருன்னா பரவாயில்ல. நம்ம நினைக்காத ஒன்று, சாதகம் இல்லாத ஒன்று ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா ஐயோ போச்சேன்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டாங்க. செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டு அப்புறமா பாஸ்டர் தேவ சித்தம் என்னன்னு தெரியாமல் பண்ணிட்டேன், முன்னாடியே பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டான். விசேஷமாய் இல்லை திருமண காரியத்தில், வாழ்க்கை காரியத்தில், இல்லை படிப்பில், வேலை காரியங்களில், இப்படி சூழ்நிலை இல்லை எல்லா சூழ்நிலையிலையும் தேவ சித்தத்தை கேட்டு தேவனுடைய விருப்பத்தை அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம். சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும். இன்னைக்கு எதையுமே கேட்கறதில்ல. மனம் போல வாழ்கிற ஒரு அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, தேவன் விரும்புகிற வாழ்க்கை அல்ல, தேவனுக்கு சித்தமான வாழ்க்கை அல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய மனம் புதிதாகணும். தேவ சித்தம் கண்டுபிடி ரொம்ப சிம்பிள். அதாவது நமக்குள்ள இருக்கிற சித்தத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே ஒரு நாளும் காலையில் எழுந்து இன்றைக்கி நான் என்ன செய்யணும், ஆண்டவர் எங்கே போகணும், என்ன பண்ணணும், என் வாழ்க்கைக்கு நான் என்ன செய்யணும், எதிர்காலத்துக்கு என்ன செய்யணும், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணும், என் குடும்பத்துக்கு என்ன செய்யணும், சபைக்கு நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே சொன்னால் சொல்லாமல் இருப்பாரா? கேட்டால் தானே சொல்லுவார். ரொம்ப சிம்பிள். உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். தேவ சித்தம் என்றால் என்ன? அவருடைய விருப்பத்தை செய்வது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? நம்முடைய மனதை புதிதாக்குவது. அதற்கு முன்னால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிடக்கூடாது. கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை அவசியம். மூன்றாவதாக தேவ சித்தம் செய்யும் போது நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலேயே அருமையாக சொல்லியிருக்கிறார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு 24வது வசனம், இவைகள் இப்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது.
தேவனுடைய விருப்பத்தின்படி அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவனை ஆண்டவர் சொல்றாரு, நல்ல ஒரு கண்மலைன்னா ஸ்ட்ராங் ராக். வீடு கட்டும்போது அஸ்திபாரம் தோண்டி நல்ல பாறை வரும்போது, அல்லது பாறை இல்லைன்னா செயற்கையான பாறையை உருவாக்கி, கடினமான ஒரு இடத்தை உருவாக்கி அது மேலே அஸ்திபாரம் போடுவாங்க. அப்படி அஸ்திபாரம் போட்டு கட்டப்படுகிற வீடு தான் நிற்கும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும், காற்று ஒரு பக்கம் அடிக்குது, பெருமழை ஒரு பக்கம் வருது, பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டை சூழ்ந்து கொள்ளுகிறது, 4 புறமும் மேலிருந்து பிரச்சனை. ஆனால் அந்த வீடு யாரும் அந்த புயலினால, காற்றினால, பெருவெள்ளத்தினால தொடக்கூட முடியல. அது அசையாமல் நின்றது. பிரியமானவர்களே, அவன் புத்தி உள்ள மனுஷன். கிறிஸ்துவுக்குள்ள இப்படி ஒரு அஸ்திபாரம் போடணும். நம்ம கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, பூமிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். அப்பொழுது இந்த உலகத்தில் என்ன போராட்டம் வந்தாலும், மழை வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், காற்று அடித்தாலும், புயல் வந்தாலும், சுழல் காற்று வந்தாலும், எது வந்தாலும், இந்த சுனாமி வந்தாலும், இல்லை சார்ஸ் வந்தாலும், இந்த கொள்ளை நோய் இல்லை கொரோனா வந்தாலும் அது உன்னை தொடாது. தேவனுடைய பிள்ளைகளை அது தொட முடியாது. காரணம், கண்மலையின் மேல் நாம் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல லீவு கிடைச்சதுன்னு நல்ல கறியை வறுத்து சாப்பிட்டுட்டு இல்லை சீரியல் பார்த்துட்டு, நிறைய பேர் இன்றைக்கி சீரியல், டிவி விடவே முடியல. நேரம் வேலை இல்லை, சாப்பிட வேண்டியது, சீரியல் பார்க்க வேண்டியது, தூங்க வேண்டியது. அப்புறம் ஏன் பயம் வராது? ஏன் கொரோனா எட்டி பார்க்காது? விசுவாசிகள் ஜாக்கிரதை, விசுவாச பிள்ளைகள் ஜாக்கிரதை, வாலிப பிள்ளைகள் ஜாக்கிரதை, குழந்தைகள் சிறுவர்கள் ஜாக்கிரதை, பெற்றோர்கள் கவனிங்க. நம்ம பக்கமெல்லாம் வந்துருச்சு, நம்மை சுற்றி வந்துருச்சு. ஆனாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். பெருவெள்ளம், காற்று, பெருமழை சொரிந்து வீட்டின் மேல் மோதத்தான் வரும். இப்போ பாருங்க, உலகமே நடக்கிற அந்த சம்பவம் நம்மையும் மோதுகிறது. உலகத்தை மோதி அலைக்கழிக்க வைத்து கொண்டிருக்கிற இந்த சம்பவம் நம்மேலும் மோதிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் பயமில்லை. காரணம் என்ன? நாம் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களாய் நிலை நிற்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், சில பேர் ரொம்ப ஈஸியாக கட்டுருவாங்க வீடு. மணலை பறித்து கோழி கரைக்கிற மாதிரி, இல்லை கலைக்கிற மாதிரி கலைச்சி குப்பையை கல்ற மாதிரி கிளறி எல்லாம் அதில் 2 கல்லை போட்டு கட்டி மேலே கூரை போட்டு சில நாட்களில் வீடு கட்டி முடிச்சுடுவாங்க. கண்மலையின் மேல் கட்டுறது பல மாதங்கள் கூட ஆகும். இப்படி அழகாக வீட்டை கட்டி குடியேறுவாங்க. பெருமழை சொரிந்து பெருமழை வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்படியானால் அது கர்த்தர் மேலே தேவ சித்தத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வீடு அல்ல. கர்த்தரின் ஆவியான கண்மலையின் மேல் கட்டப்பட்ட, இல்லை கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடல்ல அது. ஆவியிலும் சரி, சரீர பிரகாரமும் சரி, கிறிஸ்துவுக்குள் கட்டப்படாத எந்த வீடும் எந்த வாழ்க்கையும் இப்படிப்பட்ட போராட்டம் வரும்போது நிலை நிற்காது. அது ஈஸியாக அடிச்சிட்டு போயிடும். இந்த பெருவெள்ளம் காற்று அடிச்சிட்டு போயிடும். ஆகவே பிரியமானவர்களே, தேவ சித்தம் செய்யும் போது இந்த பூமியில் நம்மை ஒருவனாலும் அசைக்க முடியாது. யோபு வீட்டை பிசாசு அசைக்க பார்த்தான், முடியல. பின்னாடி இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது. இன்றைக்கு சொல்கிறேன், இந்த கொரோனாவில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். வேலை இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், வேதனையில், சம்பளம் கிடைக்காம, போதுமான இல்லை வசதி இல்லாமல், வெளியில் போக முடியாமல் பல பாடுகளை பட்டு கொண்டிருக்கலாம். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை சீக்கிரமே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள்ள நாம் தைரியமாக இருப்போம், அதிகமாக ஜெபிப்போம், தேவ சித்தத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். யோனா தீர்க்கதரிசி குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நினிவே பட்டணத்தை, இன்றைக்கு இருக்கிற சீரியா, எருசலேமிலிருந்து 300 கிலோமீட்டர் அது, அங்கே போய் ஆண்டவர் சொன்னார், நினிவேயுடைய பாவம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு, எட்டிருச்சு, அதனால் நான் அழிக்க போகிறேன், போய் சொல்லு. இவர் என்ன பண்ணிட்டாரு, யோப்பாவுக்கு போய் காசு கொடுத்து, கூலி கொடுத்து, கப்பல் ஏறி தர்சீஸ் கடலுக்குள்ள இருக்க ஒரு அருமையான பட்டணத்துக்கு ஓடி போகும்படி கப்பல் ஏறிட்டார்.
ஆண்டவர் பார்த்தாரு, தேவ சித்தத்துக்கு விலை ஓடுகிற மனுஷன் நிமித்தம் அந்த கப்பலையே ஆடும்படி பெரும் காற்றை கட்டளையிட்டார். கப்பல் ஆடி 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 அலைக்கழிக்கப்பட்டது. ஜனங்கள் பயந்தாங்க. ஆனால் இவர் போய் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அழகா கப்பலின் அடித்தட்டில் போய் தூங்கிட்டு இருக்கிறார். இப்போ அந்த மாலுமி போய் என்ன பண்ணார்? தேடி போய் ஒருத்தனை பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். நீங்களும் நானும் தூங்குகிறவர்களாக தேவ சித்தத்தை செய்யாமல் தூங்குகிறவர்களாய் காணப்படுவோமானால் யோனாவுக்கு நேர்ந்த கதி தான் நமக்கு நேரும். ஒரு மனுஷன் நிமித்தம் குடும்பத்திற்கு, ஒரு மனுஷன் நிமித்தம் சபைக்கு, ஒரு மனுஷன் நிமித்தம் அவர்கள் வாழ்கிற தேசத்துக்கு பிரச்சனை வரும். தேவ சித்தம் செய்யாமல் அவனை எழுப்பி, எப்பா நீ தூங்குறிய, நீ எழுந்து வேண்டிக்குள்ள, ஒரு வேளை சாமி நம்மை நடத்துவார். இப்போ எழுந்தா, நீ யார், உன் பேர் என்ன, எந்த ஊர் எல்லாம் கேட்கும்போது அவன் சொன்னான், நான் எபிரேயன், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவன், நான் தேவ சமூகத்துக்கு விலகி ஓடிட்டுருக்கிறேன். அவங்கெல்லாம் பயந்தாங்க, ஏன் இப்படி செஞ்சேன்? இன்னும் இல்லை, கப்பல் சமுத்திரம் மும்முரமாய் கொந்தளித்து கொண்டிருந்த போது அவனை கேட்டாங்க, அப்பா நான் உங்களுக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன செஞ்சால் இந்த சமுத்திரம் அமர்ந்திருக்கும்? அவன் சொன்னான், என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க. அவன் நினச்சா, நான் செத்து போயிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். பாருங்கள், தேவ சித்தம் செய்வதற்கு பதிலாக சில பேர் சாவதற்கு கூட துணிகிறாங்க. அவன் கெட்ட மனுஷனே கிடையாது, தீர்க்கதரிசி, நல்ல மனுஷன். பின்னாடி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லிடுவார், நான் போய் அதை சொல்லிட்டேன்னா மக்கள் மனம் திரும்பிட்டாங்கன்னா, ஆண்டவர் நோக்கி ஜெபித்தாங்கன்னா ஆண்டவர் மனம் இறங்கிடுவார். அப்போ என் பேர் வீணாக போயிடும். அந்த நான் என்கிற அந்த இதுக்காக அவனை விலகி போனான். அது நமக்கு இப்போ வேண்டாம். தேவ சித்தம் விலகி போகிறவங்கெல்லாம் நான் செத்துட்டான் நல்லா இருக்குன்னு யோசிப்பாங்க. அப்படி இல்லை, மீண்டுமாய் தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிக்கணும். இப்போ கடலில் தூக்கி போட்டோன்னே ஆண்டவர் ஒரு மீனை வைத்திருந்தார். ஒரு பெரிய மீன் அவனை விழுங்கினது. 3 நாள் அங்கே இருக்கும்போது அவன் பாவ அறிக்கை செய்து, ஆண்டவர் என்னுடைய சித்தத்துக்கு மாறாக செய்த காரியத்தை ரட்சிப்பு உம்முடையது என்பதை நான் மறந்து தெரிந்ததை எனக்கு மன்னியும் ஆண்டவர் என்று ஜெபித்த போது ஆண்டவர் யோனாவை மீனுக்கு கட்டளையிட்டார். யோனாவை இந்த மீன் கரையில் கக்கினது. அவன் போய் நினிவேவுக்கு வார்த்தை சொன்னான். ராஜா முதற்கொண்டு பட்டணத்து ஜனங்கள் எல்லாரும், மிருகங்கள் முதற்கொண்டு உபவாசித்து ஜெபம் பண்ணி மனம் திரும்பினார்கள். பிரியமானவர்கள், அப்பொழுது தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த பட்டணத்தை அழிக்காதிருந்தார். 1,20,000 பேருக்கு மேலே இருந்த அந்த ஜனங்களையும் அங்கிருந்த சகல மிருக ஜீவன்களை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு தீங்கு செய்யாதிருந்தார். ஆகவே இன்றைக்கு தீங்கு நமக்கு வராதிருக்க வேண்டுமானால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். உபவாசித்து ஜெபிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம், தேசத்துக்காய் புலம்புவோம், ரட்சிக்கப்படாத நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுவோம். நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, நம்ம சபை சுற்றி இருக்கிற கிராமங்கள், நம்முடைய தமிழ்நாடு, இந்திய தேசம், முழு உலகமும் ரட்சிப்புகளை வரும்படியாய் நம் கண்ணீரோடு ஜெபிக்கலாம். நம்ம இந்த சூழ்நிலையில் ஜெபிக்கிற, ஆபத்து காலத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் உடனடியாக பதில் தருவார். ஆகவே தேவ சித்தம் நிறைவேற்றுவோம், தேவ சித்தத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, ஒரு உதாரணத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் லங்கையில் ஒரு பெரிய யுத்தம் வந்துச்சு. சிங்களர்கள் தமிழர்களை கொன்று குவித்து கொண்டிருந்த காலம். அப்பொழுது ஒரு வாலிபன் அல்ல, ஒரு குடும்ப தலைவன், ஒரு சிங்கள இயக்கத்துக்கு எதிராக தமிழ் இயக்கத்தில் நல்ல வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அவர் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தபோது சில நண்பர்கள் சொன்னாங்க, உனக்கு நல்ல ஞானம் இருக்குது, நல்ல வேலை செய்கிற, நீ இல்லை அரசாங்கத்துக்கு எதிர்த்து போராடுகிற ஒரு நல்ல போராளியாக இருக்க, ஆனால் நீ ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். ஒரு வேளை நீ மரித்து போனால் பரலோகம் போக முடியாது. அதனால் நீ மனம் திரும்பி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்தால் அது நன்மை, உனக்கும் குடும்பத்துக்கு நன்மையாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்பொழுது அவர் மனம் திரும்பின போது கர்த்தர் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஏரியாவில் பெரிய யுத்தம், வீட்டை சுற்றி குண்டு விழுந்தது, இப்படி எல்லாம் போராட்டம் நடந்துச்சு. ஒரு நாள் அவருடைய வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் ஒரு முகாமில் தங்கி கொண்டிருந்த போது திடீரென்று அவருடைய முகாமில் குண்டு விழுந்தது. திரும்பி பார்க்குறார், மனைவி வெடித்து சிதறி கிடக்குறாங்க. 2 பிள்ளைங்களும் அவர் 7 பிள்ளைங்க, 2 பேர் யுத்தம் பண்ண போயிட்டாங்க. இங்கே கண் முன்னால் 2-3 குழந்தைகள், அப்புறம் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு குழந்தை, எல்லாம் செத்து கிடக்குறாங்க. ஒரே ஒரு குழந்தை மட்டும் அழுதுட்டுருக்கு. அதை தூக்கிட்டு அவர் ஓடுறார், வேற ஒரு முகாமுக்கு ஓடி போய் தப்பிச்சுக்கலான்னு ஓடுறார். போகிற வழியில் ஒரு காட்சியை கண்டார். ஒரு தாய் குழந்தைக்கு பால் ஊட்டிகிட்டு இருக்கு. அந்த குழந்தை அழுத போது தான் குழந்தை பார்க்குறாரு. குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்குது அம்மாட்ட. ஆனால் அவர் உத்து பார்க்குறாரு, அந்த அம்மாவுக்கு தலை இல்லை, அப்படியே ரத்தம் சொட்டிகிட்டு இருக்கு.
எங்கேருந்து வந்த ஒரு குண்டு அந்த அம்மாவுடைய தலையை தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த குழந்தானா பால் குடிச்சிட்டு அழுதுட்டு, அதை பார்த்தவருக்கு பைத்தியமே பிடிச்சி முகாமில் போய் இதை சொல்லி 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 இல்லை புலம்பிக் கொண்டிருந்தார். பல மாதங்கள் 2 ஆண்டுகள் ஆச்சு, அதை மறக்க முடியல. நல்ல வைத்தியம் பண்ணி அவருக்கு சுகமாக்கின போது அவர் நினைவு கூர்ந்தார். அவருடைய உறவினர்கள் கூப்பிட்டாங்க, வெளிநாட்டுக்கு வந்துரு, நான் உங்களை பார்த்துட்டு, ஆஸ்திரேலியா வந்துரு, கனடா வந்துரு, இப்படிலாம் கூப்பிட்டாங்க, லண்டன் வந்துரு. அப்போ அவர் உட்காந்து ஜெபித்தார், ஆண்டவரே நான் வெளியே போய் நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழட்டுமா? ஆவியானவர் பேசினார், இல்லை நீ பழைய உன் கிராமத்துக்கு போய் என்னுடைய சித்தத்தை செய், அங்கே அநேகர் என்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க, என் சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொன்னார். கூட இருந்த ஒரு மகன் சொன்னான், மிலிட்ரியிலேருந்து திரும்பி வந்தவன், அப்பா நான் பழைய ஊருக்கு போகிறேன்னு சொன்னபோது, அப்பா உங்களுக்கு என்ன பைத்தியமான்னு கேட்டான். ஆமாப்பா எனக்கு பைத்தியம்தான், கிறிஸ்துவை அறிவிக்கிற பைத்தியம், கிறிஸ்துவின் மேல் அன்பு செலுத்துகிற ஒரு பைத்தியம், கிறிஸ்துவின் அன்பை வெளி உலகத்துக்கு சொல்லுகிற ஒரு பைத்தியம், தேவ சித்தம் செய்கிற ஒரு பைத்தியம் எனக்கு இருக்குது, நான் என் ஊருக்கு போகிறேன். அப்படியே போனாங்க, அநேகருக்கு அங்கே அவர் சத்தியம் சொன்னார், அநேக திருச்சபைகளை கட்டினார். இல்லை எதிராக இருந்த சிங்கள மக்களுக்கு அவர் சுவிசேஷம் சொல்லி அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே சாதகமானாலும் பாதகமானாலும், நமக்கு நன்மையானாலும் நமக்கு தீமையானாலும், நமக்கு லாபமானாலும் நஷ்டமானாலும், எதுவானாலும் நான் தேவனுடைய சித்தம் செய்வேன் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்ம ஒவ்வொருவரும் தேவ சித்தம் செய்தால்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். தேவ சித்தம் செய்யாவிட்டால் நம்ம இங்கே அழகாய் வீடு கட்டலாம், ஆனால் பிரச்சனை வரும்போது அது அழிந்து போகும். கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகள் அவருக்கு பிரியமாய் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நாம் ஒரு நல்ல வீட்டை கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு கட்டும்போது, என்ன எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த வீட்டை அழிக்க எந்த கொம்பனாலும், எந்த சாத்தானாலும், எந்த அதிகாரத்தினாலும் முடியவே முடியாது. ஆகவே நான் தேவ சித்தம் செய்வேன் என்று இன்றைக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பார். பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய ரகசிய வருகை அதிசீக்கிரம். உலகத்தில் நடக்கிற இப்படிப்பட்ட சம்பவங்களை பார்க்கும்போது, அநேக அதிகாரிகள் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கேட்கும்போது, கர்த்தர் அவருடைய வருகை, அவருடைய ரகசிய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, நன்மையான காலை வேளைக்காய், இந்த ஆராதனை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையின்படியே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்து நிறைவேற்றி தேவ சமூகத்தில் வந்து நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த பூமியிலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் தேவனுடைய மன விருப்பத்தை நான் செய்வேன் என்று தங்களை இந்த நாளில் அர்ப்பணிக்கிறதை கண்டு உம்முடைய மனம் சந்தோஷப்படுவதாக. ஆண்டவரே தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளை கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிட்டீர். ஆண்டவரே புத்தியுள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் அழிவில் அழிந்து போகாதபடி ரகசியமாய் நீர் வரும்போது உம்மோடு மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். இந்த வசனம் 30, 60, 100 பிள்ளைகளுக்குள்ள பலன் செய்வதாக. ஒருவரும் சோர்ந்து போகாம, அவிசுவாசப்படாம, பலவீனப்பட்டு போகாம நீர் காத்துக்கொள்ளும். எல்லா வியாதிகளையும், பலவீனங்களையும், பிசாசின் கிரியைகளையும் ஒவ்வொரு வீட்டை விட்டும், சபையின் மக்களை விட்டும் அகற்றுவீராக. தேவனுடைய பிள்ளைகளை விட்டு சத்துரு ஒளிந்து போவானாக. ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியின் மதிலாய் காத்துக் கொள்வீராக. யோபுவின் வீட்டை சுற்றி வேலி அடித்த கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டை சுற்றி வேலி அடித்து பாதுகாத்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் அழிவு ஒன்றும் பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது. உங்கள் தலையில் உள்ள மயிரில் ஒன்றாகிலும் அழியாது என்று சொன்னீரே. இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை காத்துக்கொள்ளப் போவதற்காய், சீக்கிரமாய் வருகிற வருகைகளை எங்களை தகுதிப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை ஆண்டவரை கடைபிடித்து நடக்க கிருபை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை வரைக்கு ஆயத்தப்படுத்தும் ஆசீர்வதியும் எல்லா மகிமை துதியும் உமக்கே செலுத்துகிறோம். சீக்கிரமாய் வரப்போகிறோம். உடைய வரைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், கிருபையும், காவலும், சமாதானமும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட உடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.